ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1442 சஃபர் மாதம் 1ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் சலாஹ் முஹம்மது அல் புதைர் அவர்கள் வைத்தியத்துறையின் சட்டமும் ஒழுங்குகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். சம்பாத்தியங்களிலே சிறந்த சம்பாத்தியம் அல்லாஹ்வை தக்வா செய்வதாகும். வழிபடுவதிலே மிகவும் சிறந்த வழிபாடு அல்லாஹ்வை அஞ்சுவதாகும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, நீங்கள் முறையாக அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சூரா ஆல இம்ரானின் 102வது வசனத்தை கூறி தக்வா செய்தவர்களாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வைத்தியத்துறை அறிவு என்பது மிகவும் பயனுள்ள விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது. வாழ்விலே நடைமுறையிலே பயன்பெறத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த வைத்தியத்துறையிலே தேர்ச்சி பெற்றிருப்பவர்கள், அதிலே திறமைகளை பெற்றுக்கொள்பவர்கள் சிறப்புக்குரியவர்களாக, மகிமைக்குரியவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே இந்த வைத்தியத்துறையை அறவே இல்லாமல் இழக்கச் செய்வதென்பது ஒரு மிகவும் விரும்பத்தகாத ஒரு விடயமாக இருக்கிறது. அது எதிர்காலத்திலே சமூகத்துக்கு வர இருக்கின்ற எத்தனையோ விடயங்களை ஒரு கடினமான கனதியான முறையிலே எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கும். எனவே வைத்தியத்துறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இருப்பது, அவர்கள் சிறப்புக்குரியவர்களாக இருப்பதை காணலாம். எனவே வைத்தியத்துறையிலே இருக்கக்கூடிய, வைத்தியத்துறையை தேடக்கூடிய மாணவர்கள் மிகவும் பொறுமைசாலிகளாக, ஒரு மலையின் மீது பயணிப்பதை போன்ற ஒரு திடகாத்திரமாக, ஒரு உற்சாகத்துடன் பயணிக்க வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வைத்திய துறையை தேடும் பாதையிலே அவர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பொறுமையாக, நிதானத்துடன், ஒரு உயரிய நோக்கத்துக்காக பயணம் மேற்கொள்கின்ற போது அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்து கொள்வார்கள். சமூகத்திலே மகிமை மிக்கவர்களாக கருதப்படுவார்கள். உண்மையிலே வைத்திய துறையிலே தேர்ச்சி பெறுவதென்பது அவர்கள் பொறுமையாளிகளாக இருக்க வேண்டும். தொடராக விடாமுயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். அவ்வாறு விடாமுயற்சியுடன் அவர்கள் பயணிக்கின்ற போது இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அத்துறையிலே ஒரு உயரிய இடத்தை அடைவதற்கு அவர்களுடைய விடாமுயற்சி ஒரு காரணமாக அமையும். அன்பார்ந்தவர்களே, இந்த வைத்திய துறையை பற்றி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், அறிவு என்பது 2 அறிவாகும். அது ஒன்று மார்க்கம் சம்பந்தமான சட்ட வாக்கங்களை கொண்ட அறிவு, இரண்டாவது உடல் சார்ந்த வைத்தியத்துறை அறிவு என்று இமாம் அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் ரபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னதை கேட்டதாக கூறுகின்ற போது கூறுகிறார்கள், ஹலால் ஹராம், அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட இந்த அறிவுகளுக்கு அடுத்த நிலையிலே மிகவும் உன்னதமான இடத்திலே இருக்கக்கூடியது இந்த வைத்தியத்துறை அறிவு என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது, உன்னை பாதுகாக்கும் அரசர் இல்லாத ஊரிலே நீ குடியிருக்காதே, உனக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் இல்லாத ஊரிலே குடியிருக்காதே, மார்க்கம் சம்பந்தமாக தீர்ப்புகளை கேட்கக்கூடிய, தீர்ப்புகளை சொல்லக்கூடிய ஆலிம் இல்லாத ஊரிலே நீ குடியிருக்காதே, அதே போன்று உனக்கு சிகிச்சைக்காக வைத்தியம் செய்யக்கூடிய வைத்தியர் இல்லாத ஊரிலே நீ வசிக்காதே என்று கூறப்படுவதை நாம் காணலாம். எனவே பாதுகாக்கக்கூடிய அரசர், நமக்கு தேவையான தண்ணீர், நமது மார்க்க விடயங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய அறிஞர்கள், நோய்வாய்ப்பட்டால் சிகிச்சை அளிக்கக்கூடிய வைத்தியர்கள் இன்றியமையாதது என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே,
இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இந்த வைத்திய துறையை மிகவும் அக்கறையுடன் கரிசனையாக கவனிப்பதை நாம் காணலாம். இதன் காரணமாகத்தான் ஹதீஸ் துறை புத்தகங்களிலே, ஹதீஸ் துறை கிரந்தங்களிலே நாம் பல கிரந்தங்களில் இந்த பாபு திப் வைத்தியத்துறை சம்பந்தமான பாடம் என்று தலைப்பிட்டு கோடிட்டிருப்பதை காணலாம். புகாரி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய அந்த சஹீஹுல் புகாரியிலே, அதே போன்று சஹீஹ் முஸ்லிம், சுனன் அபி தாவூத், அதே போன்று சுனன் திர்மிதி போன்ற பல கிரந்தங்களில் இந்த வைத்தியத்துறை சம்பந்தமாக ஒரு தனியான பாடம் தலைப்பிட்டு கோடிருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த வைத்தியத்துறை என்பது மிகவும் மகிமை மிக்கதாக இருக்கின்றது. இஸ்லாம் அதற்கு அன்று தொட்டு ஒரு முக்கியத்துவத்தையும் வழங்கி வந்திருப்பதை நாம் காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸிலே தான், அதாவது ஒரு மனிதனுடைய வயிற்றிலே, அந்த களஞ்சிய சாலையிலே கெட்டவைகள் நிரம்புவதென்பது ஒரு விரும்பத்தகாத விடயமாக இருக்கிறது. வயிற்றை பொறுத்தவரையிலே அந்த வயிறு உணவுக்காக 1/3 பகுதியையும், குடிபானத்துக்காக 1/3 பகுதியையும், இன்னும் சுவாசிப்பதற்காக 1/3 பகுதியையும் எடுத்துக்கொண்டால் அதுவே அவன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உண்பதற்கும் குடிப்பதற்கும் சுவாசிப்பதற்கும் தேவையான முறையிலே உடலமைப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒரு மனிதனை சார்ந்ததாக இருக்கிறது. அவ்வாறு அவனது உடலை அவன் இவ்வாறு பயிற்றுவிப்பான் என்று சொன்னால் எல்லா விதமான நோய்களை விட்டும், விரும்பத்தகாத விடயங்களை விட்டும், தேவையற்ற மருந்து சாலைகளிலே காத்திருப்பதை விட்டும் தம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அரபியர்கள் ஒரு பழமொழியிலே கூறுவார்கள், உணவுகளிலே சிறந்த உணவு அதாவது நேர காலத்துடன், அதாவது இரவு வருவதற்கு முன்னால், அதிக இருட்டு வருவதற்கு முன்னால் உண்ணக்கூடிய உணவாகும். அதே போன்று அந்த உணவுகளை நேர காலத்துடன் அமைத்துக் கொள்வது ஒரு சிறந்ததாக அமையும் என்று அரபிகள் கூறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இந்த வைத்திய துறையிலே ஒருவர் தேர்ச்சி பெற்றிருப்பார் என்றால் அது உண்மையிலே ஒரு அருளாக, ஒரு புகழப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது. அந்த தேர்ச்சி பெற்ற அந்த வைத்தியர் என்ன செய்வார் என்றால், தேவையற்ற ஏமாற்று மருந்து வகைகளை எல்லாம் விட்டுவிட்டு மறைக்கப்பட்டுள்ள வைத்திய துறையை கண்டுபிடித்து மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு அவர் முயற்சிப்பார். அதே போன்று மனிதர்களை ஏமாற்றக்கூடிய எல்லா விதமான விடயங்களை விட்டும் அவர்களை பாதுகாப்பதற்கான வழிகளிலே ஈடுபடுவார். உண்மையிலே ஒரு வைத்தியர் அந்த வைத்திய துறையிலே அவர் துடிதுடிப்பாக இருக்கின்ற போது அது மக்களுக்கு ஒரு அருளாக இருக்கிறது, இரக்கமாக இருக்கிறது. அவர் அதாவது அதே போன்று வைத்திய துறையிலே எத்தனையோ சிகிச்சைகள் செய்யப்படுகின்ற போது அங்கே சர்ஜன் மூலமாக சத்திர சிகிச்சையிலே ஈடுபடுகின்ற போது இப்பேற்பட்ட வைத்தியர்களுடைய அந்த சத்திர சிகிச்சைகள் ஒரு பாதுகாப்பாக நோயாளிக்கு அமைவதை நாம் காணலாம். உண்மையிலே அவர்கள் நோயாளியுடன் நேசம் கொண்டவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஒரு சுகிச்சைக்குரிய காரணமாக அமையும். இதன் காரணமாகத்தான் அரேபியர்கள் இப்பேற்பட்ட வைத்தியர்களை ஞானி, தோழன் என்றெல்லாம் அவர்கள் பெயர் கூறுவார்கள். உண்மையிலே ஒரு வைத்தியர் நோயாளியுடன் மென்மையாக, அவருடன் சேர்ந்து கருணையாக நடக்கின்ற போது அவர் ஒரு உண்மையான தேர்ச்சி பெற்ற வைத்தியராக கருதப்படுவார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வைத்தியரின் மூலமாக ஒரு நோயை முழுமையாக போக்க முடியும், அல்லது வைத்திய துறையிலே முழுமையாக நோய்க்கு நிவாரணியை கண்டுபிடிக்க முடியும் என்று நாம் ஒருபோது முழுமையாக நம்பிவிட முடியாது. அவர்கள் ஒரு சிகிச்சையை மேற்கொள்வார்கள். அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம், அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் அந்த நோய்க்கான நிவாரணி, சுபிட்சம் கிடைக்கின்றது என்பதை ஒவ்வொரு முஃமின்களும் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே மனிதர்களை குணப்படுத்தக்கூடியவன், முழுமையான சக்தியுள்ளவன் அல்லாஹுவாக இருக்கின்றான். ஆனால் அந்த வைத்திய துறை என்பது நமக்கு உதவியாக, ஒத்தாசையாக இருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே ஒரு மனிதனுக்கு நிவாரணம் கிடைப்பதென்பது, ஒரு நோயாளிக்கு சுபீட்சம் கிடைப்பதென்பது, அது முழுமையாக சுபீட்சம் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து தான் கிடைக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல் குர்ஆனிலே வரக்கூடிய வசனம், நான் நோய்வாய்ப்பட்டால்
அவனே என்னை குணப்படுத்துவான் என்று அல்லாஹுவை ஷாஃபி குணப்படுத்தக்கூடியவன் என்று கூறுவதை நாம் காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே ஒரு அடிமை, அதாவது ஒரு சிறுவன் இருந்தான். அந்த சிறுவன் வெண்குஷ்டம் போன்ற பலவிதமான நோய்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடியவனாக, அல்லாஹுடைய அனுமதி பிரகாரம் சிகிச்சை அளிக்கக்கூடியவனாக இருந்தான். இந்த செய்தி ஒரு அரச சபையிலே இவனை பற்றி கேள்விப்படுகின்றது. அந்த அரசருக்கு கண் பார்வையற்ற நிலை வருகின்ற போது அந்த அடியானை, அந்த சிறுவனை அழைத்து அவனுக்கு பிரமாண்டமான பொருட்களை எல்லாம் சேமித்து வைத்து அவனுக்கு சொல்லப்படுகின்றது, எனது கண்ணுக்கான சிகிச்சையை நீ தந்தால் இதை அனைத்தும் உனக்கு கொடுப்போம் என்று கூறுகின்ற போது அந்த சிறுவன் கூறுகின்றான், நான் யாருக்கும் சுபிட்சத்தை கொடுக்க சக்தியற்றவன், நிச்சயமாக சிகிச்சை வழங்கக்கூடியவன், அந்த விமோசனத்தை கொடுக்கக்கூடியவன், ஷிஃபாவை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கின்றான். அந்த அல்லாஹுவை நீங்கள் விசுவாசம் கொண்டால் நான் உங்களுக்காக அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை புரிகின்றேன், அப்போது அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணத்தை தருவான் என்று கூறிய போது அந்த அரசர் அல்லாஹுவை ஈமான் கொண்டதன் காரணமாக அந்த அடியார், அந்த சிறுவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்து அவருடைய பார்வை மீட்கப்பட்ட வரலாறை நாம் காணலாம். இது முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே உங்களுக்கு மத்தியிலே வைத்தியர்களுடைய அந்தஸ்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மகிமையை நீங்கள் உரிய இடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே தாதிமார்களாக வேலை செய்யக்கூடியவர்களுடைய நிலையையும் நீங்கள் அவர்களுடைய அந்தஸ்தை உணர்ந்து அவர்களுடைய மகிமையை புரிந்து நடந்து கொள்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். அவர்களுடைய தியாகங்கள், அவர்கள் மக்களுக்காக, நோயாளிகளுக்காக படக்கூடிய கஷ்ட துன்பங்களை எல்லாம் மகிமை கொண்டு அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் அண்மைய காலத்திலே இந்த கொரோனா போன்ற அந்த தொற்று நோய் வைரஸின் காரணமாக எத்தனையோ மக்கள் எத்தனையோ சொல்லன்னா துயரங்களுக்கு ஆளான போது இந்த வைத்திய துறையில் இருக்கக்கூடிய வைத்தியர்களும் தாதிமார்களும் நோயாளிகளுடன் அவர்கள் இரண்டர கலந்து செயல்பட்டதை நாம் கண்கூடாக பார்த்தோம், கண்கூடாக கேள்விப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, எனவே அவர்களுடைய அந்தஸ்தை உணர்ந்து அவரவர்களுடைய மகிமையை நாம் கொடுப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே நமது வைத்தியர்கள், அதே போன்று தாதிமார்கள் உண்மையிலே புகழப்படக்கூடியவர்கள். அவர்களுடைய சேவைகள் மெச்சத்தக்கதாக இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல கூலியை கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் வைத்தியத்துறை சம்பந்தமான சில சட்ட திட்டங்களும் அதில் மிகவும் கரிசனையாக எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ள வேண்டிய விடயங்களை பொறுத்தவரையிலே வைத்தியம் செய்வதென்பது அனுமதிக்கப்பட்ட ஆகமாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே அந்த வைத்தியம் ஆகமாக்கப்பட்டதாக இருக்கின்ற நேரத்தில் அந்த வைத்தியத்தை விட்டு விடுகின்ற போது ஒரு அழிவு, பெரும் பாதகம் ஏற்படும் என்றால் அந்த வைத்தியத்தை செய்வது வாஜிபாக, கட்டாயமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் சிகிச்சை செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் எந்த நோயையும் அதற்கான சிகிச்சையை இறக்கி வைக்கவில்லை. ஆனால் மரணத்தையும் வயோதிபத்தையும் தவிர்ந்த அனைத்து விதமான நோய்களுக்கும் அல்லாஹ் விமோசனத்தை, சிகிச்சையை இறக்கி வைத்திருக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எத்தனையோ மருந்துகளை பயன்படுத்தியும் எத்தனையோ வைத்தியத்துறையை பயன்படுத்தியும் இந்த மரணத்தை தடுப்பதற்கோ வயோதிபத்தை தடுப்பதற்கோ யாராலும் முடியாது. அது அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமான விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நமது நேசர்கள், நமது நண்பர்கள், எத்தனையோ தோழர்கள் வைத்தியத்திலே, அதாவது தொடராக மருத்துவம் செய்து வந்தவர்கள் கூட எம்மை பிரிந்து விட்டு சென்ற வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே மரணம் என்பதற்கான மருந்து யாரிடத்திலும் கிடையாது. அவர்களுடைய நேரம் வருகின்ற போது எந்த மருந்து வகைகளை உண்டாலும் அவர்கள் அஜல் முடிந்து விட்டால் அவர்கள் பயணிக்க வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனையோ நோயாளிகள் நோய்வாய்ப்பட்டு பல வருடக்கணக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சை செய்த எத்தனையோ வைத்தியர்கள் அவர்களை முந்தி மரணித்து விட்ட வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே ஒரு வைத்தியர் மரணத்துக்கு வைத்தியம் கண்டுபிடிப்பார் என்று சொன்னால் மரணத்தை அவரால் தடுத்துவிட முடியும்.
ஆனால் மரணத்தை தடுப்பதற்கு எந்த வைத்தியராலும் முடியாது என்பதை ஒவ்வொரு முஃமின்களும் அறிந்து கொள்வார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நோய்வாய்ப்பட்டால் அதற்கான காரணங்களை கூறி அதற்கு ஏற்ற மருந்துகளை நாம் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு பாவிப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே அல்லாஹுடைய கலா, அல்லாஹுடைய ஏற்பாடு என்று வருகின்ற போது அவைகளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமுடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் நமது இந்த சுவாசம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால வரையறை வரைக்கும் தான் சுவாசித்துக் கொண்டு இருப்போம். ஆனால் எமது நேரம் முடிவுறக்கூடிய காலம் வந்துவிட்டால் நாம் அங்கே அனைத்தையும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பயணிப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வைத்தியர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தன்னகத்தே சில நல்ல பண்புகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலே ஒரு வைத்தியர் என்பவர் ஒரு நோயாளியை பார்க்கின்ற போது அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அவருக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உங்களை அல்லாஹ் கூடியதிலே சுகத்தை தந்து விடுவான், நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்ற ஒரு நல்ல வார்த்தைகளை கொண்டு அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். அவர்களுடன் கருணையாக இருக்க வேண்டும். நோயாளிகளுடன் பேசுகின்ற போது வார்த்தைகளை சிந்தித்து அவர்களுக்கு இரக்கமான முறையிலே வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அதே போன்று அவர்கள் பயப்படக்கூடிய, கலக்கமடையக்கூடிய இந்த விடயங்களையும் அவர்களுக்கு நாம் சொல்லிவிடக் கூடாது. திடுக்கமான நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், பயத்துடன் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் அமைதி பெறக்கூடிய, அவர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு வைத்தியருக்கு இருக்கிறது. அதாவது உண்மையிலே ஒரு சொல் இருக்கின்றது, ஒரு வைத்தியருடைய ஒரு மென்மையான அந்த கருணையான வார்த்தை என்பது சிகிச்சையின் அரைவாசியாக கருதப்படுகிறது. நோயாளியை பார்த்து புன்முறுவல் கூர்ப்பது, அவர்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது, அதாவது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோய்களை ஒரு சர்வசாதாரணமாக அவருடைய உள்ளத்திலே அமைதியை ஏற்படுத்தக்கூடிய முறையிலே வார்த்தைகளையும் நடவடிக்கைகளையும் ஏற்படுத்துவது, இது போன்ற முறையிலே ஒரு வைத்தியர் நோயாளியுடன் நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஒரு வைத்திய துறையிலே அனுபவம் இல்லாத மிகவும் பண்பாடற்ற வைத்தியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் மிகவும் காரசாரமான வார்த்தைகளை கூறி நோயாளிக்கு முன்னால் தேவையற்ற விடயங்களை எல்லாம் கூறி அவரை எதிர்பார்ப்பற்ற, அதாவது மனம் உடைந்த ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய நிலையிலே தேர்ச்சியற்ற வைத்தியர்கள் இருப்பதை பார்க்கின்றோம். எனவே இது போன்ற வைத்தியர்கள் அந்த நோயாளிக்கு இருக்கக்கூடிய நோயை விட இன்னும் அதிகமான நோயை ஈட்டித் தரக்கூடிய முறையிலேதான் அவர்களுடைய வார்த்தைகளும் நடவடிக்கைகளும் அமையும். அன்பார்ந்தவர்களே, வைத்தியர்கள் என்பவர்கள் மிகவும் பொறுமையை கையாள வேண்டும். நோயாளிகளுடைய உரிமை விடயத்திலே மிகவும் கரிசனையாக நடந்து கொள்ள வேண்டும். நோயாளிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு ஒரு உதவியாக, ஒத்தாசையாக இருக்க வேண்டும். அந்த நோயாளியுடைய முறைப்பாடுகளை முறையாக கேட்டு அவர்களுக்கு இரக்கமாக, கருணையாக, எனக்கு இந்த நோய் ஏற்பட்டால் நான் என்ன நோவினை அடைவேன் என்பதை உணர்ந்தது போன்ற நிலையிலே ஒரு வைத்தியர் நோயாளியுடன் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய தேவைகளை முடியுமான அளவுக்கு நிறைவேற்றுவது. அந்த நோயாளி ஒரு சங்கடமான, ஒரு இக்கட்டான நிலையில இருக்கின்ற போதும் கூட அவர்களுடைய மானம் விடயத்திலே, அவர்களுடைய அந்தரங்கம் விடயத்திலே மிகவும் கரிசனையாக வைத்தியர்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த நோயை கண்டுபிடிப்பதற்காக, அந்த நோய்க்கான சிகிச்சையை தேடுவதற்காக அங்கே நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற போது தேவையற்ற விடயங்களை விட்டும் தேவையான விடயங்களை மாத்திரம் பரிசோதிப்பதற்கு வைத்தியர்கள் முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்திலே நோயாளியுடைய எல்லா விதமான உரிமைகள், அவர்களுடைய சுதந்திரங்கள், அதே போன்று அவருடைய மானம் விடயத்திலே மிகவும் கரிசனையாக இருக்க வேண்டும். அவர்கள் மூலமாக ஏதாவது குறைகள் தெரிந்தால் கூட அந்த குறைகளை மறைத்து மிகவும் நீதி நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக வைத்தியர்கள் இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வைத்தியம் செய்கின்ற போது ஏதாவது சந்தேகங்கள் வந்து விட்டால் அல்லது தெளிவற்ற விடயங்கள் வரும் என்றால் அவசரப்பட்டு விடாமல் தெரிந்தவர்களுடன் ஆலோசனை செய்து அவைகளுக்கு முடிவெடுக்க வேண்டும். அதே நேரத்திலே அதாவது வைத்திய துறையிலே அறிவற்றவர்களிடத்திலே தேவையற்ற பொறுப்புகளை கொடுக்காமல் அவர்கள் கரிசனையாக இருக்க வேண்டும். எப்போது பொறுப்பற்றவர்கள், தகுதியற்றவர்கள் வைத்திய துறையில் ஈடுபடுவார்களோ அவர் மனிதர்களை ஏமாற்றி மனிதர்களை நாசமாக்கக்கூடிய வேலையிலே தான் ஈடுபடுவார்கள். இது போன்ற
பொறுப்பற்ற செயலிலே ஈடுபடுகின்ற போது அந்த வைத்தியர்கள் அந்த நோயாளிக்குரிய பாதிப்பு ஏற்படுகின்ற போது அதற்கு பொறுப்பு கூறக்கூடிய வைத்தியராக அந்த பொறுப்பற்ற வைத்தியர் பொறுப்பாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் வைத்திய துறையிலே அனுபவம் இல்லாமல், வைத்திய துறை சம்பந்தமான அறிவில்லாமல் வைத்திய துறையில் ஈடுபடுகிறாரோ அந்த நோயாளிக்கு பொறுப்பாளியாக கேரண்டியாக அந்த வைத்தியர் இருப்பார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் யாராவது வைத்திய துறையிலே அவருக்கு அறிவற்ற விடயத்தில் ஈடுபட்டு அந்த மக்களை அவர் பாதிப்புக்குள்ளாக்குவாரானால் அந்த பாதிப்புக்கு பொறுப்பாக அவர் இருக்க வேண்டிய நிலை இருக்கும். அன்பார்ந்தவர்களே, எனவே வைத்திய துறையிலே அறிவற்றவர்கள், முதிர்ச்சியற்றவர்கள் அவர்கள் சத்திரை சிகிச்சையிலே ஈடுபடுவது அல்லது அவர்களுக்கு தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுவதை விட்டும் ஒட்டுமொத்தமாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த முதிர்ச்சியற்ற முறையிலே அந்த துறையிலே ஈடுபடுகின்ற போது எத்தனையோ தீங்குகள், எத்தனையோ கெடுதிகள் ஏற்படுவதற்கான பல வழிவகைகள் இருக்கின்றன. எனவே தகுதியற்றவர்கள் தகுதியில்லாத விடயங்களில் ஈடுபடுவதை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த வைத்திய துறையிலே அனுபவம் இல்லாதவர்கள் வைத்திய துறையில் ஈடுபடுகின்ற போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நோயாளியை சந்திக்கின்ற போது தேவையற்ற முறையிலே அவர்களை அச்சமுறுத்துவார்கள். நீங்கள் இந்த மருந்தை பயன்படுத்தவில்லை என்றால் உங்களது மரணம் மிகவும் அவசரமாக வந்துவிடும் போன்ற தேவையற்ற கலக்கங்களை, பயத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் வைத்தியர்கள் நோயாளிகளுக்கு மருந்துகளை விநியோகம் செய்கின்ற போது தேவையான மருந்துகளை விசுவாசத்துடன் அந்த மருந்துகளை விநியோகம் செய்ய வேண்டும். அதுவல்லாமல் நமது ஒரு சுய லாபத்துக்காக நாம் விரும்பக்கூடிய மருந்துகளை ஒரு கம்பெனியுடைய ஒரு நிறுவனத்துடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக மருந்து வகைகளை திணிப்போம் என்றால் உண்மையிலே அது ஹராமான விடயமாக இருக்கிறது. எனவே அந்த மருந்துகள் கொடுக்கின்ற போது அந்த நோயாளிக்கு தேவையான முறையான மிகவும் இலகுத்தன்மையிலே கிடைக்கக்கூடிய மருந்து வகைகளை அந்த வைத்தியர்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவ்வாறு அவர்கள் அந்த மருந்து வகைகளை கொடுக்கின்ற போது சுய லாபம் கொண்டு கருதுவார்கள் என்றால் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானங்கள் எல்லாம் ஒரு விரும்பத்தகாத ஹராமாக்கப்பட்ட வருமானமாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நோயாளிகள் என்று வந்துவிட்டால் அவர்கள் மூலமாக எவைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அவைகளை எல்லாம் எடுப்பதற்கு முயற்சிப்பது ஒரு கீழ்த்தரமான விரும்பத்தகாத விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று தேவையற்ற சிகிச்சைகளை கொடுப்பதற்காக பல வகையான விடயங்களை பரீட்சிப்பதற்காக துண்டுகளை எழுதுவது, இவைகளெல்லாம் ஒரு தடுக்கப்பட்ட ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளை வியாபாரமாகத்தான் கருதப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த வைத்திய துறையிலே ஈடுபடக்கூடியவர்கள், அந்த மருந்து வகைகளை கொடுக்கக்கூடியவர்கள் அதி உச்சகட்ட மருந்துகளை எழுதுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பகரமாக சாதாரண முறையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய மருந்து வகைகள் இருக்கும் என்றால் அவைகளை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடத்தில் அமானிதம் பாதுகாக்கப்படவில்லையோ அவரிடத்திலே விசுவாசம் இல்லை, ஈமான் இல்லை என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நம்பிக்கையுடன் விசுவாசமாக செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த வைத்திய துறையிலே எத்தனையோ தேவையற்ற களவான முறையிலே, பொய்யான முறையிலே வைத்திய துறையில் ஈடுபடக்கூடிய பல காட்சிகளை நாம் கேள்விப்படுகின்றோம். எனவே எச்சரிக்கையுடன் அவைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த சோசியல் மீடியா ஊடாக, தொலைத்தொடர்பு சாதனம் ஊடாக இன்ன நோய்க்கு இன்ன வைத்தியம் இருக்கின்றதெல்லாம் சர்வ சாதாரணமாக நாம் பார்த்து வருகிறோம். எனவே தேவையற்ற துறை சார்ந்தவர்கள் தவிர்ந்த ஏனையவர்களிடம் வைத்தியம் பெறுவதை ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள், சூனியம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த இக்கட்டான நிலையை பயன்படுத்தி சாதாரணமாக வைத்தியம் செய்து பிழைக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்றுதான் மார்க்கம் என்ற போர்வையிலும் ஓதி பார்த்தல் என்ற போர்வையிலும் அந்த மார்க்கம் அனுமதித்த அந்த ஓதி பார்தலுடன் சேர்த்து இன்னும் தேவையற்ற மேலதிகமான நூதனமான புதிய விடயங்களை ஓதி பார்த்து மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். எனவே
குறி பார்ப்பது, சூனியம் செய்வது, ஜோசியம் பார்ப்பது போன்ற விடயங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான இந்த ஜோசியம் பார்க்கக்கூடிய தேவையற்றவர்களை வைத்தியம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் செல்வதும் கூட அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதற்காக ஒரு காரணமாக நாமும் ஆகிவிடுவோம் என்பதால் அப்பேற்பட்ட வைத்திய துறையை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வாழ்வு என்பது, நமது வாழ்வின் இலக்கு என்பது, படைப்பினர்களுடைய இந்த கடைசி முடிவு என்பது அது பல சோதனைகள் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. எனவே வாழ்வு என்றால் சோதனைகள் நிச்சயம் வரும். அந்த சோதனைகளின் போது நாம் மிகவும் பொறுமையாக, நிதானமாக அல்லாஹுடைய ஏற்பாட்டுகளை ஏற்றுக்கொண்டு எந்த விதத்திலும் அளவுக்கு அதிகமாக திடுக்கிட்டு பயமுற்று நாம் நமது ஈமானை பாழாக்கக்கூடிய விடயங்களில் ஒருபோதும் ஈடுபட்டு விடக்கூடாது. எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் அதனை சிகிச்சை அளிக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹுடைய அருளை விட்டு ஒருபோதும் நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே மீண்டு அவனுடைய அருளை பெற்று நோயை குணப்படுத்தக்கூடிய அந்த நிலையை ஒருபோதும் நமது உள்ளத்திலிருந்து நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அடியார்களுக்கு சில அந்தஸ்தை கொடுப்பதற்கு அவர்களுடைய உடல் ரீதியாக அல்லது குடும்ப ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, பொருளாதார ரீதியான சோதனைகளை கொடுத்து அதிலே அவர்கள் பொறுமையாக இருக்கின்ற போது அவர்களுக்கு அல்லாஹ் அது உயர்ந்த அந்தஸ்துக்களை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதனை பற்றி நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே குழந்தைகளிலே, மனைவி மக்களிலே, பொருளாதாரத்திலே நமது உடல் ரீதியான சோதனைகள் வந்து அதிலே பொறுமை காக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனூடாக நமக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை நபி அவர்கள் கூறியிருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற வேளைகளிலே பொறுமையாக இருக்கின்ற போது அந்த பொறுமை நமது பாவங்களுக்கு குற்ற பரிகாரங்களாக அமைவதற்கு கூட அந்த நோய் ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே அல்லாஹுடைய ஏற்பாடுகளின் மீது பொருந்தி கொள்வதை, பொறுமையாக இருப்பதை நாம் நமது அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். எனவே நாம் செய்த தவறுக்காக உலகத்திலே தண்டனை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட நமக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், நமது குற்றங்கள் மறைக்கப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைப்பதுதான் விரும்பத்தகுந்த ஒரு விடயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் பலகீனமான ஒரு குறுகிய நிலையிலே, அதாவது ஒரு மிகவும் மெலிந்த நிலையிலே வருகை தந்த போது அந்த மனிதரிடத்திலே நபி அவர்கள் கேட்கின்றார்கள், நீ அல்லாஹ்விடத்திலே ஏதாவது பிரார்த்தனை புரிந்தாயா என்று கேட்ட போது அந்த மனிதர் கூறுகிறார், ஆம் யா அல்லாஹ், நான் தண்டனைக்குரியவனாக இருந்தால் மறுமைக்கு முன்னால் உலகத்திலே என்னை தண்டித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தித்தேன் என்று அந்த பலகீனமான நிலையில் உள்ள மனிதன் நபி அவர்களிடம் கூறிய போது நபி அவர்கள் கூறினார்கள், சுப்ஹானல்லாஹ், நீ அதற்கு சக்தி பெற மாட்டாய், நீ அதற்கு வலுப்பெற மாட்டாய் என்று கூறிவிட்டு நீ இவ்வாறு பிரார்த்தனை புரிவாயாக, அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், உலகிலும் மறுமையிலும் அழகானதை தருவாயாக, நல்லதை தருவாயாக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக என்று நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு பிரார்த்தனை புரியுங்கள் என்று கற்றுக் கொடுத்ததற்கு பின்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்து அல்லாஹ் அவருக்கு நிவாரணம் வழங்கிய இந்த செய்தியை முஸ்லிமிலே பதியப்பட்ட ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வைத்திய துறை என்பது மிகவும் பெருமதியான ஒரு துறையாக இருக்கிறது. எனவே வைத்திய துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களுடைய நியாயமான, நீதியான அந்த சட்ட திட்டங்களை படித்து முறையாக நடப்பதற்கு அவர்கள் பழகி கொள்ள வேண்டும். அதே போன்று நோயாளிகளுடைய உரிமை விடயத்திலே மிகவும் கரிசனையாக நடக்க வேண்டும். அதே போன்று மக்கள், சமூகத்தினர்கள் எல்லாம் அந்த வைத்தியத்துறையில் ஈடுபடக்கூடிய வைத்தியர்கள், அதே போன்று தாதிமார்கள் அந்த வைத்தியத்துறையிலே சம்பந்தப்பட்டவர்களை, அவர்களுடைய சேவைகளை மதித்து அவர்களுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே வல்லவன் அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் இந்த துறையை படித்து சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றானோ அவர்கள் முறையாக சேவை செய்வதற்கும், யாரெல்லாம் சேவைகள் பெறுகிறார்களோ அவர்கள் நன்றியுடையவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.